முட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இன்னைக்கு முட்டி அளவு தண்ணியில நின்றுகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் விஜய் எங்க போனாரு? யாருக்கு விஜய் எங்க ஏன் வரணும்? ஏன் வரணும்? யாரு நேரடியா வந்த யாரு வரணும்? யாருன்னு கேக்குறேன். அவர் வந்து என்ன பண்ண போறாரு? எதுவும் பண்ண மாட்டாரு. ஆட்சி 5 வருஷமா நீங்க சுகம் போகமா அனுபவிச்சுட்டு 50-75 ஆண்டுகள் இந்த மண்ணை உறிஞ்சி குடிச்சிருக்கோன்ற வெக்கமே இல்லாம இந்த கேள்வியை கேட்கலாமா? சரி, இந்த மண்ணை இந்த மக்களின் மன்னராட்சி முனைய கட்டமைப்பீங்க. உங்க கொள்ளு பேரம் வரைக்கும் இன்னைக்கு கொண்டு வந்து நீங்க இங்க வச்சிருவீங்க. நீங்க ஆட்சியை அலங்கரிக்கலாம்னு சொல்லி உங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே பண்ணிடுவீங்க. சதுப்பு நிலங்களை விற்பீங்க, கொள்ளை அடிப்பீங்க, இருக்கக்கூடிய காவாயை கட்டுறேன்னு 5000 கோடிக்கு மேல கொள்ளை அடிப்பீங்க. எல்லாத்துலயும் ஊழல் வழிந்தோடும். ஆனா இருக்கிறவர்கள் எல்லாரும் இங்க களத்துல வந்து நின்னனும் மக்களை பாதுகாக்கணும். மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் ஒருபோதும் எந்த இடத்துலயும் தயங்குது இல்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் தயாரா இருக்கிறாங்க. மானத்தோட உரத்தோட தமிழனா இருந்தா, நீங்க தமிழரா இல்ல திராவிடத்தை தான் பேசக்கூடியவர்களா இருப்பீங்க. கையெழுத்து போட்டு ராஜினாமா பண்ணிட்டு போங்க. பாத்துக்கிறதுக்கு சந்திக்கிறதுக்கு தயாரா இல்ல.